பேருங்கண்ணா? என் பேர் சிங்காரவேலன். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கிறேன். இந்திய தேசத்தில் அவங்கவுங்க அள்ளி கொடுக்குற வாக்குறுதி மத்தியில் நாங்கள் வெற்றி பெற்றால் இந்திய அரசு சட்டத்தை மாணவர் கன்சிராம் வழியிலிருந்து பெகன்ஜி மாயாவதியினுடைய உத்தரப்பிரதேசத்தில் எப்படி அவங்க ஒரு மக்களாட்சியை தந்து நிலமற்ற விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் எப்படி நிலத்தை கொடுத்தார்களோ அதே போன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமுல்படுத்த நாங்கள் சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் வலுவான மக்கள் குரலாக ஒலிப்பேன். கள்ளக்குறிச்சியில் முக்கியமான பிரச்சனை என்னென்ன பார்க்குறீங்க? கள்ளக்குறிச்சியில் மிக முக்கியமான பிரச்சனை என்பது மிக கெட்ட சட்ட ஒழுங்கு, அதை கடந்து வேலையின்மை. கள்ளக்குறிச்சி விவசாயம் சார்ந்த மாவட்டமாக இருக்கிறதுனால இங்கே கூட விவசாயம் சார்ந்த தொழில் உற்பத்தி தொழில் நிறுவனங்கள் வர வேண்டும் என்று போராடுவோம். அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்துகிற வகையில் கொண்டாடுவோம். குறிப்பாக இன்றைக்கி இருக்க அரசு துறைகள் எல்லாமே தனியார் மயமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் லேபர், மின்சாரத்துறையில் பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் லேபர். இந்த கான்ட்ராக்ட் தனியார் மயத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் அரசு துறையாக இருக்க போராடுவோம். அதுதான் இடஒதுக்கீடு பெற்று இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ சமீபத்தில் இப்போ சொன்னீங்க ஒப்பந்த ஊழியர்கள் தனியார் ஊழியர். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சேலத்தில் ஒரு ஒப்பந்த ஊழியர் தேர்தலில் இதாகி அவருக்கு ஒரு அடிபட்டு ரொம்ப மிகுந்த அடிபட்டு இப்போ சேலம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க? இப்போ இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எடுக்கிறது ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறதுனால இந்த மாதிரி தவறுகள் நடக்குதா நீங்க பாக்குறீங்களா? ஆமா, இது சின்ன சேலத்தில் மட்டும் இல்லை, இந்த மாவட்டத்தில் 3 நடந்திருக்கு. ஒன்று தெங்கியானத்தில் ஒரு இளைஞன், எடுத்தாவணத்தில் அந்த ஆபீஸ்லேருந்து அதே மின்சாரத்துறையிலேருந்து போயிட்டு கம்ப முறிவு ஏற்பட்டு இறந்துருக்கிறான். இது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எலவர்ஷன் கோட்டையில் ஒரு தம்பி அதே இறந்துருக்கான். நேற்று இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சின்ன சேலத்தில் இருந்திருக்கான். மின்சாரத்துறையினுடைய கவனக்குறைவு காரணமாக 3 பேர் இருந்திருக்காங்க. 3 பேருமே தலித் இளைஞர்கள் என்று குறிப்பிடத்தக்கது. இந்த 3 விஷயத்தையுமே நான் தலையிட்டு இருக்கிறேன். முந்தானத்து நடந்த அந்த இபிஐ அலுவலகத்தில் கூட நான் இருந்து மக்களை திரட்டி அந்த அலுவலோட பேசி நம்ம கேட்டிருக்கோம். அந்த குடும்பம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், என் பையனை உயிரை காப்பாற்றினா பண்ணால் போதும், மருத்துவ செலவுக்காவது உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சுற அளவுக்கு அந்த குடும்பம் இருக்குது. இதை நம்ம நேற்று முன்கூட நம்ம கூட 3 குடும்பத்தோடு நம்ம கூட நின்றுருக்கிறோம். குறிப்பாக தலித் இளைஞர்கள் தான் இந்த மாதிரியான பலிகடாயிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கான வாக்கு சேகரிச்சிங்க, மக்கள் என்னென்ன மாதிரி கோரிக்கை உங்கள்கிட்ட வச்சாங்க? மக்கள் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு சொன்னா குறைந்தபட்சம் எங்களுக்கான பாதுகாப்பு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. சட்ட ஒழுங்கு கள்ளக்குறிச்சி நகரத்தில் கெட்டு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய நெடுஞ்சாலை இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. இன்னொரு பக்கம்னா இந்த பைபாஸில் தான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை விபச்சார சாலையாக மாறி இருக்கு. இது பல இளைஞர்களோட முகம் சுளிக்கிற நிலைமைக்காக இருக்குது. இது எந்த அரசியல் கட்சிக்காரனும் கேட்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும், கலெக்டருக்கு தெரியும். இவங்களாம் என்ன கண்மூடித்தனமாக இருக்கிறாங்களா, இவங்க கண்ணு தெரியுமாங்கிறத கேள்வி. இதெல்லாம் கூட நாங்கள் எங்கள்கிட்ட இளைஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆம்ஸ்டாங் பஸ் இருந்தாரு, அதுக்கப்புறமேட்டு இப்போ தமிழக கட்சியாக மாறிடுச்சு. எப்படி பார்ப்பீங்க? ஸ்டேட் சென்ட்ரல் பார்ட்டி நாங்கள் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி அல்ல. நாங்கள் இந்தியாவுடைய உயர்ந்தபட்ச பதவியாக இருக்கக்கூடிய பிரதம நாற்காலியை கைப்பற்றணும்னு நினைக்கிறோம். பெகன்ஜி மாயாவதி அவர்கள் பிரதம நாற்காலியாக தான் எங்களோட கட்சி தேசிய கட்சி. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவே இந்தியாவோட உயர்ந்தபட்ச அதிகார பிரதமர் ஆகணும். அதை நோக்கி நாங்கள் தேசிய கட்சியில் தான் பயணிக்கிறோம். எங்களுடைய கட்சி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. குறிப்பாக படித்த இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. எதிர்காலம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா நாடு முழுவதும் யானை கொடி பட்டுவல் வீசி பறக்கும். தமிழ்நாடு முழுவதும் தனிச்சு தான் போட்டிடுறோம். தமிழ்நாடு முழுவதும் தனிச்சு போட்டிடுறோம். இது ஆண்டு காலம் நாங்கள் யாருக்கும் கூலி குறுகி 1 சீட்டுக்கு 2 சீட் நிற்கிறாரு இல்லை. நாங்கள் 234 தொகுதியில் தனிச்சு போட்டிடுறோம். கள்ளக்குறிச்சியில் என்னென்ன மக்கள் சார்ந்த பிரச்சனை நீங்கள் போராட்டங்களா அழிவுறுத்திருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க? கனியாமூர் ஏரிக்கு வர நீர்வாய்க்காலுக்கு ஆக்கிரமிப்பு கண்டித்து நான் ஒரு சங்கூதி போராட்டம் நடத்திருக்கிறோம். அதேமாரி பெரியசுரத்து கிராமத்தில் பஞ்சம நிலஞ்சுவாழ்ந்தவர்கள் அடிமைப்படுத்தினா பஞ்சம நிலம் போராட்டம் நடத்திருக்கிறோம். இங்கே குறிக்கக்கூடிய தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டாவோ வீட்டுமனை எதுவுமே கொடுக்காம எடுத்தாவணத்தில் ஒரு 20 வருஷமாக நிலத்தை ஒதுக்கியும் கூட வீட்டுமனை பட்டா கொடுக்கல. அதை கண்டித்து சின்ன சேலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் நடத்தியிருக்கிறோம். அதன் பிறகு அந்த ஆதிதிராவிட நல ஆணையம் தலையிட்டு அவங்களுக்கு வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவாதம் படுத்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கட்டக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேருந்து நிலையம் வைக்கணும்னு சொல்லி ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதுக்குள்ளே தேர்தல் தான் தள்ளி போச்சு. ஆனால் போராட்டத்தை நடத்திட்டோம்.